भारत माता की वो भारत माता की ஒரு ஒர்க்கிங் டே தேசப்பற்றின் காரணமாக தேசிய கொடி ஏந்தி பேரணிக்காக நம்முடைய மாவட்டத்தில் இருந்து இத்தனை நபர்கள் கூடியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் அனைவரும் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து நம்மளுடைய வலதுபுறமாக கேட்ல இருந்து வெளியில வந்தோம்னா வலதுபுறமா இருக்கிற இடத்துல இருக்கிற நம்மளுடைய காமராஜர் சிலையிலிருந்து நம்மளுடைய பேரணி துவங்கி இருக்கிறது. நம்மளுடைய வெற்றிவேல் நாயகன் திரு எல் முருகன் அவர்கள் நம்மளுடைய அவுட்டர் ரிங் ரோட்ல வந்துட்டு இருக்காரு. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அவுட்டர் ரிங் ரோட்ல வந்துட்டு இருக்காரு. இன்னும் சரியாக 20 நிமிடம்ல இருந்து 25 நிமிடத்துக்குள்ள நம்மளுடைய வெற்றிவேல் நாயகன் நம்மளுடைய பகுதிக்கு வந்துருவாரு. நம்ம பைக் ராலியா பிளான் பண்ணியிருந்தோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நம்மளுடைய கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வந்து நேற்று இரவு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பைக் ராலியான்றது பாத யாத்திரையா மாத்தி இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்லை என்று எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனும் மனதளவிலும் கூட தொய்வடையாமல் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தேசத்திற்கு மக்களையும் தமிழர்களையும் காப்பாற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் விட்டால் வேறு ஆள் இல்லை என்றும் நிரூபிக்கும் வகையில் கூடியிருக்கும் அனைத்து தாமரை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த பேரணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு நம்மளுடைய நிர்வாகத்திற்கு தேவை. முழு ஒத்துழைப்பு எப்படி என்று சொல்லணும்னா நம்மளுடைய காமராஜர் சிலைக்கு மாலை போட்டதுக்கு அப்புறம் தொடங்கி அங்கிருந்து நம்மளுடைய வெற்றிவேல் நாயகன் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய பிரபாரி சகோதரி ஆனந்த பிரியா அவர்கள் மட்டும்தான் முன்னாடி நடந்து வருவாங்க. நம்ம எல்லாருமே பின்னாடி நடந்து வர போறோம். அதாவது பின்னாடினா நமக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் குறைஞ்சது ஒரு 10 அடி இடைவெளி. 10 அடி இடைவெளிக்கு கூட பாத்தீங்கன்னா 4 பேரா யாரும் உங்களை பக்கத்துல இருந்து அரேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு நிர்வாகியும் சுய ஒழுக்கத்தோட நம்மளுடைய செல்ஃப் டிசிப்ளினோட 4 பேரா மட்டும் கையில எல்லார் கையிலும் தேசிய கொடி நம்மளுடைய காமராஜர் சிலையான கொடுத்துருவோம். அதுல ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து அந்த கொடியை பிடிச்சிட்டு வந்தே மாதரம் என்ற கோஷத்தோட நம்மளுடைய பிரச்சார வாகனம் நம்மளுடைய எங்க நடக்கிறோமோ அங்கிருந்து ஒரு 200 அடி முன்னாடி நடக்கும். அந்த 200 அடி கேப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேண்டு வாத்தியம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பேண்டு வாத்தியம் வாசிப்பாங்க. அந்த பேண்டு வாத்தியத்திற்கு ஏற்ப நாம் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து அவங்க பின்னாடி தான் நடந்து வரப்போம். அதுக்கு பின்னாடி அமைச்சர் அவங்க கூட வந்து நம்மளுடைய மாவட்டத்தினுடைய பிரபாரி மாநில செயலர் சகோதரி ஆனந்த பிரியா அவர்கள் அதுக்கப்புறம் வந்துதான் நம்மளுடைய மற்றவங்க எல்லாருமே நடந்து வரணும். நான் மினிஸ்டர் கூட நடந்து வரேன், நான் பிரஸ் கவரேஜ் ஆகணும், தயவு செஞ்சு வேண்டாம். நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா போக்கஸ் ஆகும். நம்ம எல்லாருமே வரலாறுல பதியப்படுவோம். அதனால வந்து இந்த போட்டோ எடுத்துதான் நம்ம வரலாறுல பதியப்படணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. தயவு செய்து வந்து எல்லாரும் மினிஸ்டர் அவர்களுக்கும் மாநில செயலர் அவர்களும் முதல்ல அனைவரும் அமைச்சருக்கு பின்னாடி வாங்க. யாரும் முன்னாடி வராதுங்க. தயவு செய்து எல்லாம் பின்னாடி வாங்க. அனைவரும் இந்த நாட்டினுடைய நலன்ல ஒரு இன்ச்சும் கூட நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. விவசாயிகளுடைய நலனை எங்களுடைய பிரதானம் விவசாயிகளுடைய நலன், இந்த நாட்டினுடைய நலன். அதற்காக நான் யாரிடத்தும் எதுவும் கூட விட்டு கொடுக்க முடியாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர். அதே போல ஆபரேஷன் சிந்தூர் மூலியமாக தீவிரவாதத்தோடும் பேச்சுவார்த்தையோடும் எந்த காலத்திலும் பேச்சுவார்த்தை நடக்க முடியாது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். நாம் அவருக்கு துணையாக இந்த நாட்டை வலிமை மிக்க நாடாக, வல்லமை மிக்க நாடாக, இந்த பாரதம் உன்னத பாரதமாக, நம்மளுடைய பாரம்பரிய பாரதத்தை மீட்கும் நாம் மீண்டும் நம்ம தேசம் ஒரு மிகப்பெரிய தேசமாக நாம் வளர்ச்சியடைய நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.